இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு இபிஎஃப்ஓ வந்து ஆதார் கார்டை பிறப்பு சான்றாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டிலே வந்து ஆதார் கார்டெலாம் எதற்கு பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மை ஆதார் ஆப்பில் போய்ட்டு அல்லது மை ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மை aadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர் எது உங்களுக்கு தெரியுமோ அதை என்ட்ரு பண்ணி கேப்சா என்ட்ரு பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சா பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி அனுப்புவாங்க. உங்களுக்கு மாஸ்க் ஆதார் வேணாலும் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ஒரு டிக் மார்க் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தாலே உங்களோட ஆதார் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை வந்து ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட்னு வரும். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட்னு வந்த பிறகு உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டரையும் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தாலே ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். இதிலே எல்லா இன்ஃபர்மேஷனுமே தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் 2 பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல, இது சரிபார்ப்புடன் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் ஆஃப்லைன் எக்ஸ்எம்எல் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு சான்றாக நீங்கள் பயன்படுத்த முடியுது. ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் மட்டுமே ஆதார் கார்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து தற்போது மை ஆதாரில் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டில் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் 2வது பேஜில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே வந்து தகவல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல்ல. பிறந்த தேதி என்பது ஆதாரின் வைத்திருப்போரால் சமர்ப்பிக்கப்பட்ட விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பிறந்த தேதி ஆவணத்தின் ஆதாரம் மூலம் ஆதரிக்கப்படும் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கடிதத்தை யுஐடியை நியமித்த அங்கீகார நிறுவனத்தால் ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது ஆப் ஸ்டோர்களில் கிடைக்கும் ஆதார் அல்லது ஆதார் QR ஸ்கேனர் செயலியை பயன்படுத்தி QR குறியீடு ஸ்கேனிங் அல்லது uidi.gov.in கிடைக்கும் பாதுகாப்பான QR குறியீடு ரிஜிஸ்ட்ரி செயலியை பயன்படுத்தி சரிபார்க்க வேண்டும். ஆதார் தனித்துவமானது மற்றும் பாதுகாப்பானது. ஆதார் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு பிறகும் ஆதாரில் அடையாளம் மற்றும் முகவரிக்கான ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆதார் வாங்கி 10 வருடங்கள் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பல்வேறு அரசு மற்றும் அரசு சாரா பலன்கள் சேவைகளை பெற ஆதார் உதவுகிறது. உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடியை ஆதாரில் புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் சேவைகளை பெற ஆதார் செயலியை பதிவிறக்கவும். ஆதார் அல்லது பயோமெட்ரிக்ஸை பயன்படுத்தும் போது பாதுகாப்பை உறுதி செய்ய ஆதார் பயோமெட்ரிக்ஸ் லாக் ஆர் அன்லாக் அம்சத்தை பயன்படுத்தவும் ஆதார் கோரும் நிறுவனங்கள் ஒப்புதல் பெற வேண்டியது கட்டாயமாக உள்ளது. இதுதான் வந்து டீட்டெயில்ஸ் அவங்க அப்டேட் பண்ணிருக்குது. நீங்கள் ஆதார் வாங்கி 10 வருடத்திற்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதாரை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இதை ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் ஓடுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.